தற்போது திருப்பூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் திமுகவினர் கோஷ்டி மோதலில் ஈடுபட்ட அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் திமுக நிர்வாகிகளிடையே உச்சக்கட்ட கோஷ்டி மோதல் சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், திமுக மாநகர செயலாளர் தங்கராஜ் இடையே கோஷ்டி பூசல் உச்சக்கட்டம் எட்டியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன், தற்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஏற்பட்ட கோஷ்டி மோதல் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் சூர்யா. அதாவது திருப்பூர் நடைபெறக்கூடிய அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல வந்து திமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் மாநகராட்சி மேயருமான அந்த தினேஷ்குமாருக்கும் திமுக மாநகர செயலாளர் தங்கராஜுக்கும் வந்து ஏற்கனவே வந்து அந்த கோஷ்டி பூசல் அங்க உச்சக்கட்டத்தை அடங்கி இருக்குது. இந்த நிலையில தான் வந்து திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்துல முன்புறம் நடக்கக்கூடிய அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல அந்த 16வது வார்டு செயலாளருக்கு அழைப்பு விடுக்காதது ஏன் என இந்த அரசு முகாம் நடைபெறக்கூடிய இடத்திலேயே வந்து கேள்வி எழுப்பியதால திமுக வார்டு செயலாளர்கள் ஒரு பரபரப்பான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அவசரமாக வந்து அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இருந்து வெளியேறிய வடக்கு மாவட்ட செயலாளர் மேயருமான தினேஷ்குமாரால வந்து புதிய பேருந்து நிலையத்தில் ஒரு பரபரப்பான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் நுழைவு வாயில மாநகராட்சிக்கு உட்பட்ட 16, 17, 19 ஆகிய 3 வார்டுகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நடைபெற்றது. இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு வந்து திமுகவை சேர்ந்த 16வது வார்டு செயலாளர் மயில்சாமி என்பவருக்கு வந்து மாவட்ட செயலாளரும் மாநகராட்சி மேயருமான அந்த தினேஷ்குமார் வந்து அழைப்பு கொடுக்கல. அதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முகாம் நடைபெறக்கூடிய இடத்திலே வந்து கேள்வி எழுப்பதால இருவருக்கும் வந்து வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுது. இந்த நிலையில எதுவா இருந்தாலும் கட்சி அலுவலகத்துல வச்சு பேசிக்கலாம், ஏன் வாகனத்தை மறிக்காதீங்க, உங்க மேல வந்து நான் போலீஸை சொல்லி CSR போட வச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுனால அங்க ஒரு அந்த முகாம் நடைபெற இடத்துல இருந்து அவசரமா வந்து மேயர் தினேஷ்குமார் வந்து அங்கிருந்து வெளியேறிய போது அவரை வந்து அந்த மாநகர செயலாளர் தங்கராஜ் வந்து பின்தொடர்ந்து சென்று சமாதானம் செய்ய முயன்ற போது இதற்கு பின்னால் யார் இருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆவேசமாக கூறிவிட்டு அங்கிருந்து மேயர் வந்து கார்ல புறப்பட்டு போயிடுறாரு. அரசு முகாம்கள்ல மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் ஒரு பிரிவாகவும் மாநகர செயலாளர் தங்கராஜ் வந்து ஒரு பிரிவாகவும் வந்து திமுகவினர்களுடைய கோஷ்டி பூசல் வந்து இங்க வந்து உச்சக்கட்டம் அடைந்து வெட்ட வெளிச்சமாக இருக்குது, பரபரப்பாக இருக்குது. இது போன்ற அரசு முகாம்கள் நடைபெறக்கூடிய முகாம்கள்ல வந்து அதாவது மக்கள் அதிகம் கூட வந்து செல்லக்கூடிய பேருந்து நிலையங்கள்ல அமைக்கக்கூடாது என நிலை இருந்தும் வடக்கு பகுதி திமுக புதிய பேருந்து நிலையத்துல இது போன்ற அரசு முகாம்களை நடத்தி மக்களை வந்து பேருந்திற்கு செல்லக்கூடிய அந்த பயணிகளையும் வந்து ஒரு பாதிப்படைய செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. சூர்யா, உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் திமுகவினரிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதல் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயன்.